மக்கா இப்போ சீமானு பனைமரத்துல கம்ப கட்டி யாருன்னு அவ்வளோ என்ன சொல்றியா, அவர் படி கட்டி மேலே ஏறிட்டு வந்தாரு அப்படின்னு. ஒண்ணு வேண்டாம், இந்த மாதிரி ஒரு மரத்தை காட்டும். இப்ப இருக்க அரசியல்வாதி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, லிப்ட் வச்சு மேல வர கொண்டு போ, அதுல யாரையும் பயணி கீழே கொண்டு வந்துட்டு காத்தடுத்து கீழே வச்சிடலாம். ஏறவே முடியாது எந்த ஒரு அரசியல்வாதியாலும். சீமன் அவருக்கு வயசு எத்தனை, அவர் படி கட்டி ஏறலாம், அது பெரிய விஷயம் தான். நம்மளாலே ஏற முடியாது. ஏன் இப்ப வந்து டக்குனு யாரும் நம்ம கண்டிப்பா ஏறிக்கிட மாட்டோம், ஏன்னா நமக்கு பழக்கம் கிடையாது. அப்படிங்கிற நிலைமையில ஒரு தலைவர் அதை கொண்டு வரோம்னா அது பெரிய விஷயம். அவர் வந்து பயணி வந்து எல்லாருக்கும் வேணும்னு தான் போராடுறாரு. உடனே என்ன நிறைய பேர் என்ன சொல்றியா, தனிப்பட்ட ஜாதிகளை கொண்டு வந்துட்டு அவர் பணையாரி அப்படின்ட்டு. அவர் வந்து தமிழ்நாட்டு தான் போராடுறாரு. இப்ப விஜயகாந்த் நம்ம தவற விட்டுட்டோம், இப்ப அவ்வளோ யாரும் விஜயகாந்த் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். ஆனா அப்படி கிடையாது. அதே மாதிரி நாளைக்கு சீமான் இல்லைனாலும் நம்ம அதுக்கப்புறம் சீமானை பத்தி பேசுவோம். இருக்கும் போதே ஒரு தலைவனை பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. சீமானை விட்டு அங்க தமிழ்நாட்டுக்கு யாருமே கிடையாது. ஒருக்க வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த வாய்ப்பு சரியில்லைன்னா நம்ம அவரை மாத்திக்கலாம். நம்ம வாய்ப்பே கொடுக்காம அவரை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கோம். குறை சொல்லாத நிப்பாட்டும். ஒருக்க வாய்ப்பு கொடுப்போம். 5 வருஷமா 2 வருஷத்துல அவர் என்ன ஏதும் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி 2 வருஷத்துல அவரால் முடியாட்டாலும் கீழே இறங்கிறாரு. அதனால ஒருக்க வாய்ப்பை கொடுப்போம். வாய்ப்பை கொடுத்தா கண்டிப்பா தமிழ்நாட்டு மேல வரும். தமிழ்நாட்டு ஓஹோன்னு ஜெயிக்கும். துரோகங்களெத்தனையோ கண்டிருப்பான் தலைவன், துன்பங்களெத்தனையோ கடந்திருப்பான் தலைவன்.